எஸ், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க உயிரோடு இல்லை. நானும் அப்பாவும் நீங்க உயிரோடு இருக்கிறத பிரஸுக்கு சொல்லலாம்னு நினைச்சோம். எஸ், மறுபடியும் அந்த எதிரிகளால உங்களுக்கு ஆபத்து வந்துருமோ தான் அமைதியாயிட்டோம். நீங்க இறந்துட்டீங்கன்னு மற்றவங்க நம்பணும் தான் உங்க ட்ராக் சூட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் தான் கடலோரமா போட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க உயிரோடு இல்லை. நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாத ஒரு உதவியை செஞ்சிருக்கீங்க. அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா இது வரைக்கும் நீங்க யாரு அது எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்மா. சாரி, நான் பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அம்மா, உன்னை காப்பாத்தினது, இத்தனை நேரம் உன்னோட பேசிக்கிட்டு இருந்தது எல்லாம் என் மகன் ஈஸ்வர். ஒரு தியாகியோட மகன்கிறதுனால சின்ன வயசுல பாட புஸ்தகங்கள் தவிர அவன் படிச்சதெல்லாம் காந்திஜியோட சத்திய சோதனை, பாரதியோட பாடல்கள். ரொம்ப நேர்மையானவன், ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டான். குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போட மாட்டான். அதனால்தான் இந்த 15 வருஷ சர்வீஸ்ல 10 ஸ்டேட் மாறி மாறி வேலை பார்த்துட்டான். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பீகார்லேருந்து இங்க வந்தோம். இனிமே எங்கேயோ கடவுளுக்கு தான் வெளிச்சம், அரசியல்வாதிகளுக்கு தான் வெளிச்சம். என் மகனை பத்தி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். அப்பா, என் பெருமையை பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? உண்மையை தானப்பா சொல்ல போறேன். இல்லப்பா, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். கிளம்புங்க. ஈஸ்வர், ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னம்மா? சொல்லுமா. ப்ளீஸ் சொல்லுங்க. இல்ல, நான் உயிரோடு இருக்கிறது உலகத்துக்கு எப்ப வேணா தெரிஞ்சுட்டு போகுது. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என் அம்மாக்கு கொஞ்சம் உடனே தெரிவிச்சிடுறீங்களா நான் உயிரோடு இருக்கேன்னு? ஏன்னா அவங்களோட உலகமே நான் தான். ப்ளீஸ் அம்மாக்கு மட்டும் சொல்லிடுங்க. சொல்லிடுறீங்களா? ஈஸ்வர், கிருப்பா எங்க ஈஸ்வர்? நான் தான் இப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்ல, கண்ணு தெரியாத போது கண்ணு செய்ய வேண்டிய வேலையும் என் காதே செய்யுது. ஆக்சுவலா நீங்க நடக்கிற சத்தத்தை கேட்டு நீங்க வரீங்களா, உங்க அப்பா வராரா, இல்ல கிருப்பா வராளா, அதெல்லாம் என்னால சொல்ல முடியுது, கெஸ் பண்ண முடியுது. சொல்லுவாங்க கண்ணு தெரியலன்னா மற்ற சென்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்னு. கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நானே உணர்றேன். மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணும்போது
இன்னும் ஆக்டிவா இருக்க போறீங்க. ஈஸ்வர், அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? அம்மா கிட்ட இன்னும் சொல்லல? இல்ல. ஏன்? உங்க உங்க ஃபோன் கொடுங்க, ஃபோன்ல நம்பர் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன். வேண்டாம். ஏன் வேண்டாம் ரேகா, உங்க அம்மா இந்த நிலைமையில உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன சொல்றீங்க ஈஸ்வர்? நான் உயிரோடு இருக்கேன்றது அம்மாக்கு தெரியணும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா எவ்வளவு கவலைப்பட்டு இருப்பாங்க. வேண்டாம். ஏன் ஏன் சொல்லுங்க ரேகா. என்ன? நீங்க உயிரோடு இருக்கிறது உங்க அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதான் என்ன காரணம்? ரேகா, ஒரு மகளா பார்க்காம ஒரு போலீஸ் ஆபீசரை பாருங்க, அந்த காரணம் உங்களுக்கே புரியும். என்ன ஒரு சிச்சுவேஷன் இது ஈஸ்வர்? பொண்ணு உயிரோட இருக்கான்றது அம்மாக்கு கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. யூனோ சம்திங் ஈஸ்வர், எப்போவுமே நான் ஐபிஎஸ் படித்தேன் அப்படின்றத நினச்சி ரொம்ப பெருமை தான் பட்டிருக்கேன். இதான் முதல் தடவை ஐபிஎஸ் படித்ததை நினச்சி வருத்தப்படுறேன். ரியலி. அப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஐஏஎஸ் செலக்ட் பண்ணிருக்கலாம்ல? என்ன சொல்றீங்க ஈஸ்வர்? நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன இப்பதான் தெரியும், ஆனா எனக்கு உங்களை 8 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். உங்களை மட்டும் இல்ல, கௌஷிக்கு எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நானும் கௌஷிக்கும் காலேஜ் மேட். அதுக்கப்புறம் நான் கலெக்டர் ஆகிட்டேன், அவன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான். அவன் குற்றாலத்தில் இருக்கும்போது நான் அவனை பார்க்க அடிக்கடி வருவேன். அப்போ தான் நீங்களும் அவனும் நான் உங்களை வார்ன் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பரிச்சயம் இல்லாத உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் தயங்கி விட்டுட்டேன். ஆனால் அவனை நான் வார்ன் பண்ணேன், அவன் அதை கேர் பண்ணவே இல்லை. நல்லவன் மாதிரி நடிச்சு உங்களை அவன். வெரி சாரி. நான் அவ்வளவு டீட்டெயிலா உங்ககிட்ட பேசிருக்க கூடாது. ஐ எம் ரியலி சாரி ரேகா. ஆனா நடந்த அத்தனை கெட்ட கனவா மறந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஐ சிம்பிளி அட்மையர் யூ. நான் உங்களை மீட் பண்ணணும், கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு பலமுறை நினைச்சிருக்கேன். என்னுடைய பேட் லக், அப்ப எனக்கு குஜராத்தில் போஸ்டிங். ஆக்சுவலா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது கௌஷிக்கா தான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அவன்கிட்ட போய் பேசி பார்த்தேன். அவன் பேச்சில இருந்து அவன் காரணம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. நாங்க தான் காரணம்னு தீவிரவாதிகள் அறிக்கை விட்டு இருந்தாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க ஸ்டைல் ஆஃப் அட்டாக்கே வேற மாதிரி இருக்கும். இல்லை ஈஸ்வர், என்ன கொலை செய்ய பார்த்தது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் ரேகா? மாசிதான். அவன் தான் என்ன கொலை செய்ய பார்த்தான். ஆனா நான் மாசியை கொலை செய்ய பார்த்தேன் அப்படின்னு அவனே ஒரு பொய் கேஸை உருவாக்கி
என்னை போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டான். ஒன்று தெரியுமா, எனக்கு மாசியோட ஆளுங்க அடித்த வலி அடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிடும். ஆனால் என்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னையே சந்தேகப்பட்டுச்சு பாருங்க. எவ்வளவு சின்சியராக நான் வேலை பார்த்துருக்கேன். அப்படி இருந்தும் எவனோ ஒரு கிரிமினல் சொன்னான்னு என்னையே போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த வலிதான் இன்னும் அப்படியே உறுத்திக்கிட்டு இருக்கு உள்ள. இப்ப நான் எதுக்கு தெரியுமா உயிர் பொழைச்சது? நான் கில்ட்டி இல்லை, அதை நான் ப்ரூவ் பண்ணணும். நான் ப்ரூவ் பண்ணுவேன். I will prove it. Yes. I will prove it. குடிங்கடா. நான் ஜெயில இருந்து வந்த சந்தோஷத்தை நினைச்சு எவ்வளவு வேணாலும் குடிச்சு கும்மாளம் அடிங்கடா. சரிங்க, அடிச்சிடுவோம். இந்தாங்க. ஏ தர்மலிங்கா, ஆ, தண்ணி அடிக்கிறத விட்டுட்டு மிருதங்க வாசிக்கிற மாதிரி உட்காந்துருக்க. சந்தோஷமா எடுத்து குடிடா. சார், அண்ணனுக்காக என் உயிரையே கொடுப்பேன். என்னடா சொன்ன? தண்ணிக்குள்ள போறப்ப பேசாதடா, இப்ப பேசு. என்ன அண்ணா, உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். ஏய், இந்த வார்த்தையெல்லாம் நீ பேசாத. இந்த வார்த்தையெல்லாம் அரசியல்வாதி தான் பேசணும். இதையெல்லாம் பேசி நீ மிஸ்யூஸ் பண்ணாத. நீங்க சொன்ன சரிதான் அண்ணே. அந்த ரேகாக்கு எதிராக சாட்சி சொன்னதுனால தானே கேஸே டர்ன் ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ என்ன செய்யணுங்கிற? ஒன்றும் இல்லைண்ணே, உங்களுக்காக நாங்கள் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்கோம், அது உங்களுக்கே தெரியும் இல்லைண்ணே. டேய் தர்மலிங்கம், நீ தர்மலிங்கம் அல்லடா, யமலிங்கம்.
அங்க சுத்தி இங்க சுத்தி நீ எங்க வர்றேன்னு எனக்கு புரியுது. பொய் சாட்சி சொன்னா பணம் தர்றேன்னு சொன்னவன் இப்படி தண்ணி பார்ட்டி கொடுத்து தண்ணி காட்டிடுவனோன்னு பயப்படுறியா? ஐயோ, அப்படிலாம் உங்களை பத்தி நினைப்பேன் அண்ணன். டேய் மிருதங்கம், தட்டி விட்டுறாதரா, இது ஃபாரின் சரக்கு. சரிண்ணே. அப்படி தட்டி விட்ட பக்கத்துல இருக்கிறவனுக்கு அடிச்சே முழுங்கிடுவானுங்க. டேய் மாசி வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அது வார்த்தையா இருக்காது. உங்களை வசதியான இடத்துல கொண்டு போய் விட்டுரும். எந்த ஏரியாவில் எந்த இடத்துல என்ன வேணும்னு லிஸ்ட் போட்டு கொண்டு வாங்க. தம்பி மாசி உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பான். அது போதும் சார். என்ன சொல்ற? அடி மாப்பிள. ஏறிடுச்சுல்ல அண்ணா. இப்படி எங்களுக்கு சலுகை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த மேடத்துக்கு எதிரா இன்னும் நிறைய பொய் சாட்சி சொல்லிருப்பேன். யோ என்னையா நீ இன்னும் அவளை போய் மேடம் மேடம்னு சொல்லிக்கிட்டு? அவதான் இல்லையே. தம்பி ரொம்ப விசுவாசிங்க. இவங்க மாதிரி 4 பேர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்க, நம்ம விட ஈஸியாக முடிஞ்சுவோம். அந்த பொம்பளை திரும்ப உயிரோட வந்துட்டானா என்னென்ன பண்றது? வர முடியாத இடத்துக்கு உங்க ஜெயிலர் அம்மாவை அனுப்பிச்சிட்டேன்டா. உங்க ஜெயிலர் அம்மாவுக்கு